10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் 2வது பாடம் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.10ல் 8வது கணக்கு பார்க்க போகிறோம்ப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் உறுப்பு 1 மற்றும் பொது வித்தியாசம் 4 எனில் பின்வரும் எண்களில் எது இந்த கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும்? ஆ 4551, ஆ 10,091, இ 7,881, இ 13,531. நமக்கு இந்த தொடர் வரிசையில் என்னென்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, முதல் உறுப்பு ஏ கொடுத்துட்டாங்க 1, பொது வித்தியாசம் டி கொடுத்துட்டாங்க 4. சரியா? டிஎன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியா? டிஎன்னோட மதிப்பு இந்த 4 மதிப்பில் எந்த மதிப்பாக இருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கண்டுபிடிப்போமா? தீர்வு a = 1, d = 4, tn = என்னன்னு கண்டுபிடிக்கணும். tnோட ஃபார்முலா என்னப்பா? tn = a + n - 1 × t. tnக்கு ஒவ்வொரு மதிப்பாக நம்ம கொடுத்து பார்க்குறோம். ஃபஸ்ட்டு மதிப்பு என்னப்பா? 4551. அப்போ tn = 4551. tn இருக்கிற இடத்துல இந்த மதிப்பை பிரதியிடணும். 4551 ஏயோட மதிப்பு என்னப்பா? 1 ப்ளஸ் n - 1 அப்படியே போட்டுடுறீங்க. சரியா? டியோட மதிப்பு 4. சரியா? அப்போ 1 + n - 1 × 4. இந்த 4ஆல் ப்ராக்கெட்குள்ளே உள்ள உறுப்புகளை பெருக்கணும். சரியா? பெருக்குவோமா? 1 + 4 × n 4n, 4 × -1 -4. சரியா? அப்போ என்ன கிடைக்குது? 1 + 4n - 4. இப்போது 4n ஃபஸ்ட்டு எழுதிடுவோம். 1 - 4னா -3 கிடைக்கும். சரியா? 4551 4n - 3. இதை மாற்றி எழுதணும். 4n - 3 4551. நம்ம 4n கண்டுபிடிக்கணும்னா இந்த -3 ஆப்போசிட் சைடுக்கு வர்றப்ப +3ன்னு மாறிடும். சரியா? 4n = 4551 + 3. இப்போ 4n = 4554. இப்போ நமக்கு n மட்டும் வேணும்னா பெருக்கல்ல இருக்கிற 4 ஆப்போசிட் சைடுக்கு வர்றப்ப வகுத்தல்ல மாறிடும். n = 4554/4. இப்போது கடைசி 2 இலக்கம் 4ஆல் வகுப்பட்டுச்சுன்னா இந்த எண் ஃபுல்லாக 4ஆல் வகுப்படும். 54 4ஆல் வகுப்படுமான்னு பார்த்தா வகுப்படாது. அப்படின்னா இந்த எண் கிடையாது. Therefore, tn is not equal to 4551. tnக்கு அடுத்த மதிப்பு கொடுக்குறோம். tn = 10,091. சரியா? அப்போது ஏற்கனவே tnக்கு 4n - 3ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா? இந்த 4551க்கு பதிலாக 10,091ன்னு போட்டுக்கிற வேண்டியதான். 10,091 = 4n - 3. மாற்றி எழுதலாம். 4n - 3 = 10,091. இப்போ 4n வேணும்னா -3 ஆப்போசிட் சைடுக்கு வர்றப்ப +3ன்னு மாறிடும். 4n = 10,091 + 3. கூட்டணும்னா 4n = 10,094. நமக்கு இப்போ n தேவை. அப்போ பெருக்கல்ல இருக்கிற 4 ஆப்போசிட் சைடுக்கு வர்றப்ப வகுத்தல்ல மாறும். n = 10,094/4. 10,094 4ஆல் வகுக்கணும். கடைசி 2 இலக்கம் 4ஆல் வகுப்பட்டுச்சுன்னா அந்த எண் ஃபுல்லாக 4ஆல் வகுப்படும். 94 4ஆல் வகுப்படாது. அப்படின்னா இந்த எண் 4ஆல் வகுப்படாது. அப்போ n is not equal to 10,091. இப்போ இந்த 2வது ஆன்சரும் தப்பு. அதுக்கடுத்து 3வது ஆன்சரை எடுக்க போகிறோம். சரியா? 3வது ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கப்பா? 7,881. 7,881 4n - 3. சரியா? இப்போது இந்த -3 ஆப்போசிட் சைடு வந்துச்சுன்னா +3ன்னு மாறிடும். அப்போது 7,884 = 4n கிடைக்கும். இதை மாற்றி எழுதணுன்னா 4n = 7,884. இப்போது நமக்கு n மட்டும்தான் தேவை.
அப்போ பெருக்கல்ல இருக்கிற 4 ஆப்போசிட் சைடுக்கு வந்துச்சுன்னா வகுத்தல்ல மாறிடும். n = 7884/4. இந்த லாஸ்ட் 2 உறுப்பு 4ஆல் வகுப்பட்டுச்சுன்னா அந்த எண் 4ஆல் வகுப்படும். சரியா? அப்போ 84 4ஆல் வகுப்படும். அப்போ n = 7881. சரியாப்பா? இப்போ இங்கே ஆன்சரில் 7881 எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈனால இருக்குது. இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவாப்பா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.